So in the chapterல நம்ம பார்க்க போறது creating a new documents. Okay, so என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்து ஒரு நியூ டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுறது அப்படின்றத இந்த நியூ டாக்குமெண்ட் கிரியேட்டிங்கில் பார்ப்போம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைட்ஸ், கிரிட்ஸ் அண்ட் ரூலர்ஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, கிரியேட்டிங் அ பேசிக் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ சின்ன ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம், அதை ஸ்கேல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம், ரொட்டேட்டிங் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம், அண்ட் ஆல்சோ மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா, ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் மிரர் பண்ணுறது எப்படி, அப்புறம் டூப்ளிகேட்டிங் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா, நிறைய ஆப்ஜெக்ட்ஸை எப்படி வந்து ஒரே குரூப்பாக மாற்றுறது, அதுக்கப்புறம் அன்குரூப் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். கம்பைன் அண்ட் பிரேக் ஆப்ஷன் அதையும் பார்ப்போம். ஓகேவா, ஸோ நம்ம பண்ண ஆப்ஜெக்ட்ஸை நம்ம லாக் பண்ணுறது எப்படி, அன்லாக் பண்ணுறது எப்படி, அலைன் பண்ணுறது எப்படி, அண்ட் ஒரு ஆர்டராக சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வேரியஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆப்ஜெக்ட் இன் கோரல்ரா. ஓகேவா, ஸோ கோரல்ரால என்னென்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம இப்போ கோரல்ராக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம கோரல்ரா ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ இந்த கோரல்ராக்குள்ளே போயிட்டு ஓகே ஃபைல்குள்ளே போகிறேன். ஃபைல்குள்ளே போயிட்டு நியூ அப்படின்னு கொடுக்குறேன். சரியா, நியூ அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கிரியேட் அ நியூ டாக்குமெண்ட் அப்படின்னு வரும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் நேம் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபைல் நேம் நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ ப்ராஜெக்ட் 1 அப்படின்னு கொடுக்குறேன். BROJECT ப்ராஜெக்ட் 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் டெஸ்டினேஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ப்ரீசெட் டெஸ்டினேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோரல்ரா சில சைஸஸ் வந்து டிஃபால்ட்டாக இதில் கொடுத்துருக்கோம். ஓகே, கோரல்ரா டிஃபால்ட் சைஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல சைஸஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த சைஸஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸ் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கும் டிஃபால்ட்டாக மாறி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் RGB அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு செப்பரேட்டாக இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நான் வெப் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. வெப்பில் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ வெப் மட்டும் காமிக்கும். சரியா, ஸோ அது மாதிரி இதில் போயிட்டு நீங்கள் கோரல்ரா டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கோரல்ராவோட டிஃபால்ட் சைஸஸ் வந்து இங்கே கொடுக்கும். ஸோ ஒரு இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் டிஃபால்ட் சைஸில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ ஸோ அந்த சைஸ் டிஃபால்ட்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ A4 எனக்கு ஓகே அப்படின்னா A4 கொடுத்துக்கலாம். இல்லை இந்த சைஸஸ் எனக்கு வேணாம், இப்போ வந்து நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸுக்கோ வேறு ஏதோ ஒரு பேனர்ஸ்க்கோ பில்போர்ட்ஸ்க்கோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் சைஸஸ் நம்ம இருக்காது. ஓகே, நம்மளுக்கு இதில் ஃபிக்ஸட் சைஸஸ் சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் இந்த ஹைட் அண்ட் வித்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்கே மில்லிமீட்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரூலரோட செக்மெண்ட். ஓகே, ஸோ இதில் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து யார்ட்ஸாக வேணுமா, இல்லாட்டி மைல்ஸாக வேணுமா, மீட்டர்ஸாக வேணுமா. ஓகே, சில பேர் போர்ட்ஸ் எல்லாம் மீட்டர்ஸில் கேட்பாங்க. ஸோ அந்த பெரிய போர்ட்ஸ் போடும்போது மீட்டர்ஸில் இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்ச்சஸில் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஃபார்மேட்டில் வேணுமோ கொடுத்துக்கலாம். சென்டிமீட்டர்ஸில் வேணும்னா சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துக்கலாம். விசிட்டிங் கார்டெலாம் பண்ணும்போது சென்டிமீட்டர்ஸில் பண்ணிங்கன்னா யூ கெட் குட் அவுட்புட். ஓகே, ஸோ இன்ச்சஸில் வேணும்னா இன்ச்சஸில் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஹைட் அண்ட் வித் வந்து இங்கே உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதோட நம்பர்ஸையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு இருக்கு. எனக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வேணும்னா ஜஸ்ட் லேண்ட்ஸ்கேப் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அமௌண்ட் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகுது. இப்போ நான் போர்ட்ரேட் கொடுத்தேன்னா அதுக்கு ஏற்றது மாறுது. ஓகே, ஸோ இது ரெண்டுமே நீங்கள் மாற்றி பண்ணிக்கலாம். ஈஸியாக நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பேஜஸ். ஓகே, ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு எத்தனை பேஜஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. எனக்கு 5 பேஜஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல போய் நீங்கள் 5 அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரியா, ஸோ இந்த இடத்துல நான் 3 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ப்ரைமரி கலர் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RGB அண்ட் CMYK. ஓகே, ஸோ நீங்கள் பிரிண்ட் அவுட்கெல்லாம் போகும்போது இஃப் யூ யூஸ் CMYK அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ யூல் கெட் த பிரிண்ட் அவுட். ஓகே, ஸோ RGB அப்படின்னும் போது கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ RGB அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெட், கிரீன், ப்ளூ. CMYK அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சயான், மெஜந்தா, எல்லோ அண்ட் பிளாக். ஸோ நீங்கள் பிரிண்டிங் போகிறீங்க அப்படின்னா இந்த 4 கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் த குட் பிரிண்ட் அவுட். ஓகே, ஸோ RGB அப்படின்னு பார்க்கும்போது
இமேஜஸ் எடிட் பண்ணும்போது நீங்கள் RGBs யூஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பி பெட்டர் இன் கலர் மோட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரெசல்யூஷன். ஓகே, ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா DPI அப்படின்னு இருக்கு, டாட்ஸ் பெர் இன்ச். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300லேருந்து 72 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு குட் குவாலிட்டி அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் 300 கொடுத்தீங்க அப்படின்னா யூ கெட் த குட் ரெசல்யூஷன் ஃபார் யுவர் டாக்குமெண்ட், அவுட்புட் டாக்குமெண்ட். இல்லாட்டி இன்புட் டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் இதில் ரெசல்யூஷன் 300 வச்சிட்டிங்க அப்படின்னா யூ கெட் அ குட் குவாலிட்டி. இல்லை கம்மி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா டாட்ஸ் பெர் இன்ச் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய கிளாரிட்டி வந்து கம்மியாகும், ரெசல்யூஷன் வந்து கம்மியாகும். ஸோ எப்பயுமே வந்து 300 யூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ பெட்டர் குவாலிட்டி. ப்ரிவ்யூ மோட். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்றது ஒயர் ஃப்ரேமாக வேணுன்னா ஒயர் ஃப்ரேமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்ஹான்ஸ்டு வில் பி குட். ஓகே, ஸோ என்ஹான்ஸ்டு அப்படின்னும் போது உங்களுக்கு இட் கிவ்ஸ் எ குட் லுக் ஆஃப் யோர் ஒர்க். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா RGB ப்ரொஃபைல், கலர் செட்டிங்ஸ். ஓகே, ஸோ கலர் செட்டிங்ஸ் அப்படின்றது ஒரு ப்ரொஃபைலுமே டிஃப்ரெண்ட் கலர் செட்டிங்ஸில் இருக்கும். ஸோ எந்த கலர் செட்டிங்ஸில் வேணுமோ மாற்றிக்கலாம் இஃப் யூ நோ அபவுட் திஸ். சரியா, ஸோ இப்போ RGB ப்ரொஃபைல் அப்படின்றது அப்படியே டிஃபால்ட்டாக எல்லாத்தையுமே விட்டுறேன். சரியா, ஸோ டிஸ்கிரிப்ஷன்ஸ் இஃப் யூ வாண்ட் பாயிண்ட் த கண்ட்ரோல் டு லேர்ன் ஹவு இட் அஃபெக்ட்ஸ் கலர் இன் த ஃபைல் ஆர் வென் யூ ஷுட் யூஸ் இட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஒரு இதுக்கும் டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் த டிஃபால்ட் மோட் தட் அவுட் ஆஃப் தி காமோட் கலர் வில் பி மேப்ட் இன்டு காமோட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெட் யூ செலக்ட் அ கிரே ஸ்கேல் ப்ரொஃபைல் ஃபார் த டாக்குமெண்ட். ஓகே, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் ப்ரொஃபைல் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு. இது என்ஹான்ஸ்டாக உங்களுக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இதுக்கும் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன்டாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய கர்சரை மட்டும் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் காமிக்கும். சரியா, இப்போது ஒரு நியூ ஃபைல் டாக்குமெண்ட்டை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நியூ டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சைஸு எப்போ வேணால் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட் சைஸு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் லேண்ட்ஸ்கேப் அண்ட் போர்ட்ரேட்டை இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அப்புறம் ஆல் பேஜஸ் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், அண்ட் ஆல்சோ கரண்ட் பேஜஸ் மட்டும் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் இட். சரியா, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரூலர் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ see that you have some option. சரியா, இது ரூலர் டிஃபால்ட்டாகவே நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த ரூலரோட தான் வரும். ரூலர் வேணாம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஸ்டாண்டர்ட் டூல்ஸில் போயிட்டு இந்த டாப்பில் ஹெல்ப்புக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூ see ஷோ ரூலர் அப்படின்றது எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த ரூலர் அப்படின்றது போயிடும். ஓகே, இந்த ரூலர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டையோ இல்லாட்டி ஒரு கண்டென்ட்டையோ நான் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ரொபோர்ஷனில் நம்ம ஒர்க் பண்ணால் பக்காவான ரிசல்ட் கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு லேண்ட்ஸ்கேப் எடுத்துக்கிறேன். சரியா, ஒரு பாக்ஸ் போடுறேன்னு வச்சுக்கலாம். சரியா, இந்த பாக்ஸ் வந்து எனக்கு 5 inches to 5 inches தான் வேணும் அப்படின்னா இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த இடத்துல எங்கே செட்டிங்ஸ் வேணுமோ ஸோ அங்கே நான் மாற்றணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணணும். ஸோ ஒரு வேல்யூ வந்து கொடுக்கணும் அப்படின்னா ஸோ ஒரு சைஸ் ஆஃப் த இமேஜ் இப்போ வந்து ஒரு 10 feetக்கு 20 feet அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அது நம்ம இந்த ரூலர் இருந்தால் தான் நம்ம கரெக்டாக செட் பண்ண முடியும் 10/20 இருக்கா அப்படின்னு. இப்போ இந்த வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த வேல்யூ நான் வேணும் அப்படின்னா ஓகே, ஸோ நான் இதை ரூலரில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஓகேவா, ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு வேணும்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 12 இருக்குது டிஃபால்ட்டாக. இதில் போயிட்டு இந்த ஐகான் ரூலர் ஐகானில் கார்னரில் யூல் ஹாவ் திஸ் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த கார்னர் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் இங்கேருந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 0 to 11.693 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 8.268 அப்படின்றது. ஸோ ஈஸியாக நீங்கள் மேட்ச் பண்ணி அழகாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்படி இல்லை அப்படின்னா இதை பிடிச்சி நீங்கள் ட்ராகும் பண்ணி வெளில கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஷிஃப்ட்டை பிடிச்சி இதை ட்ராக் பண்ணி
இங்கே கொண்டு வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ ஸோ அந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஷிஃப்ட் பிடிச்சி திருப்பி மேலே கொண்டு போய் வச்சிடலாம். சரியா, ரொம்ப ஈஸியாக நீங்கள் உங்கள் ரூலரை மாற்றிக்கலாம். சரியா, ரூலரில் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி இங்கே கொண்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு 0 டாக்குமெண்ட்டோட ஃபைல் 0லேருந்து ஈஸியாக ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ எந்த ஆப்ஜெக்ட்டும் நீங்கள் போட்டாலும் அது வந்து 0லேருந்து வேணும் அப்படின்னா ஈஸியாக கரெக்டாக கொண்டு வந்து அந்த இடத்துல போட்டுக்கலாம். இந்த ரூலர் வேணான்னா ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் கோ ஆஃப். ஓகேவா, ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது நம்ம கிரிட் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கலாம். சரியா, ஸோ இதில் போயிட்டு ஓகே, ஸோ உங்களுடைய வியூ பேனலில் போயிட்டு இங்கே ரூலர் அப்படின்றது இருக்கு, நெக்ஸ்ட் ஒன் கைட்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ இது ரெண்டு ரூலர் இப்போ பார்த்தோம், நெக்ஸ்ட் கைட்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே, கைட்ஸ்க்கு முன்னாடி கிரிட் பார்ப்போம். சரியா, கிரிட் அப்படின்னு இருக்கு. ஓகே, வியூவில் கிரிட் அப்படின்னு இருக்கு. கிரிட்ல போயிட்டு டாக்குமெண்ட் கிரிட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு டாக்குமெண்ட் கிரிட்ல ஒரு மெஷ் மாதிரி ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் கிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த டாக்குமெண்ட் கிரிட் எதுக்காக அப்படின்னா, ஸோ இப்போ ஏதாவது ஸ்னாப் பண்ணணும், கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் இந்த டாக்குமெண்ட் கிரிட்டை யூஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ இப்போ டாக்குமெண்ட் கிரிட்டை போட்டுட்டு ஓகே, ஸோ உங்களுடைய விண்டோஸில் போயிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் டாக்கர்ஸ். ஓகே, ஸோ இந்த டாக்கரில் போயிட்டீங்க அப்படின்னா you see that object property. Okay, so object property open பண்ணி வச்சுக்கோங்க. I go with okay, object manager, object property, just go for object property. Okay, so இப்போ object property இங்க இருக்கு, இதை select பண்ணிக்கிறேன், viewல போயிட்டு grid. Okay, so grid ஓட setup குள்ள போறேன். grid ஓட setup குள்ள போகணும் அப்படின்னா what you have to do is tool குள்ள போயிட்டு ஆப்ஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க போய் பார்த்தீங்கன்னா யூ see that ஆப்ஷன்ஸ்குள்ள கிரிட் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ கிரிட்குள்ள போனீங்கன்னா யூ see இந்த இடத்துல கிரிட்டோட ஹாரிசான்டல் சைஸ் அப்படின்னு இருக்கு. ஹாரிசான்டல்ல 0.2 அப்படின்னு இருக்கு. நான் இப்போ இதில் 0.1 கொடுக்குறேன். சரியா, இதுவும் 0.1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நார்மலாக 0.1க்கு என்னுடைய கிரிட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ரைட், ஓகே, ஸோ திருப்பியும் ஆப்ஷன்ஸ்குள்ளே போகிறேன். ஐம் கோயிங் டு இன்க்ரீஸ் திஸ். ஓகே, ஸோ ஒரு 2 இல்லாட்டி இங்கேயும் 2 அப்படின்னு கொடுத்துட்டு அப்ளை. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட கிரிட் வந்து 2x2 மாறிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஈஸியாக ஒரு கிரிட்டை கொடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கலாம். சரியா, இந்த கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ 2x2 இல்லாமல் 1.5 will be better. ஓகே, ஸோ 1.5. ஓகே, 1.5 per inch அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்னாப் டு கிரிட். ஓகே, ஸ்னாப்பிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸ்னாப்பிங் எதுக்காக அப்படின்றது நான் சொல்றேன். ஓகே, ஸோ கரெக்டாக அலைன் பண்றதுக்காக நம்ம ஸ்னாப்பிங் கொடுப்போம். இது டாட்ஸா வேணும்னா டாட்ஸா கூட கொடுத்துக்கலாம். இப்போ ஆக்சுவலி லைன்ல காமிக்குது. டாட்ஸா வேணும்னா யூ கேன் ஜஸ்ட் கிவ் டாட்ஸ். சரியா, இதுல பேஸ் லைனோட ஸ்பேசிங் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றது நீங்க இங்க கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ ஸ்டார்ட் ஃப்ரம் டாப் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதோட பிக்சல் கிரிட். ஓகே, பிக்சல் கிரிட் வந்து 60% காமிக்கணுமா இல்லாட்டி ஃபுல்லாக காமிக்கணும்னா இங்க கேன் இன்க்ரீஸ். அண்ட் ஆல்சோ கலர்ஸ் ஆஃப் த கிரிட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா, நீங்க சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு வந்து பிங்க் கலர்ல இருக்கு. ஸோ அதை நீங்க சேஞ்ச் பண்ணா மாத்திக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் நான் மூவ் பண்றேன். பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீயா மூவ் ஆகுது. ரைட், ஃப்ரீயா ஈஸியா மூவ் ஆகுது. ஓகே, இப்போ இது ஸ்னாப் டு கிரிட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸ்னாப் டு கிரிட் எங்க போய் கொடுக்கலாம் அப்படின்னா இதுல டூல்ஸ்ல போயிட்டு ஆப்ஷன்ஸ்ல இங்க நீங்க கிளிக் பண்ணலாம். ஸ்னாப் டு கிரிட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் மூவ் பண்றேன். பாத்தீங்கன்னா என் கிரிட் கூட அழகா ஸ்னாப் ஆகுது. தெரியுதா? ஓகே, ஸோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கிரிட் கூட ஈஸியாக ஸ்னாப் ஆகுது. தெரியுதா? ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஸ்னாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்னாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அலைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி உள்ளே போய் ஒரு வாட்டியும் ஆப்ஷன் செலக்ட் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் கோ டு ஸ்னாப் டு கிரிட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. டாக்குமெண்ட் கிரிட். ஓகே, ஸோ கிரிட்டு கூட நீங்கள் ஈஸியாக அலைன் பண்ணிக்கலாம். சரியா, ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஃபாஸ்டாகவும் நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். சரியா, ஓகே, ஈஸி டு ஒர்க் அண்ட் ஆல்சோ ஈஸி டு யூஸ். சரியா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட். ஓகே, ஸோ கிரிட்டுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே
ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் கோ ஃபார் ஸ்னாப், கிரிட் ஸ்னாப் கொடுத்துக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்ஸ் வந்து அலைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ். அதுக்கு முன்னாடி கிரிட்டை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ உங்களுடைய ஸ்டாண்டர்ட் டூல்ஸில் போயிட்டு கிரிட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். சரியா? அதுக்கப்புறம் கைட்லைன்ஸ். ஸோ கைட்லைன்ஸ் அப்படின்றது மேக்சிமமாக நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா ஒரு ப்ராஜெக்ட்லையுமே கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த கைட்லைன்ஸ் எப்படி பண்ண போகிறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். இங்கே வந்து ஹைட் வந்து ஷோ கைட்லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் ஆனில் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ரூலர் இருக்குல்ல, ரூலரில் கிளிக் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கைட்லைன் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ ஈஸியாக நீங்கள் அதுக்கு ஸ்னாப் பண்ணிக்கலாம். ஓகே. உங்களுடைய ஆப்ஜெக்டை கரெக்டாக ஸ்னாப் பண்ணி அது மேலே உட்கார வைக்கலாம். சரியா? ஸ்னாப் அப்படின்றது இந்த ஸ்னாப் டூலில் போயிட்டு கைட்லைன்ஸ் ஸ்னாப் பண்ணிக்கிறேன். ஸோ ஈஸியாக நீங்கள் ஸ்னாப் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸ்னாப் பண்ணிக்கலாம். ஸ்னாப் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இது திருப்பி இன்னொரு ஆப்ஜெக்ட் போடுறேன். இப்போ கொண்டு வந்து ஸ்னாப் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ஸ்னாப் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போதைக்கு நான் இதை எல்லாத்தையுமே வந்து எடுத்துறேன். ரிமூவ் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆல்சோ பேஸ்லைன் அண்ட் ஆல்சோ டாக்குமெண்ட் கிரிட். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இந்த கிரிட்டுக்கு மட்டும் ஸ்னாப் ஆகும். பாருங்கள், பக்கத்தில் கொண்டு போனோடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு ஸ்னாப் ஆகும். சரியா? தனித்தனியாக பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக தெரியும். சரியா? பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நான் வந்து ரெண்டு ஆப்ஜெக்டை நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் கைட்ஸ். ஓகே. ஸோ இந்த பக்கம் வெர்டிக்கலாக போட்டிருக்கேன் அண்ட் ஆல்சோ ஹாரிசான்டலாக வேணும்னா ஜஸ்ட் செலக்ட் திஸ். சரியா? ஸோ இதை செலக்ட் பண்ணி ஐம் கோயிங் டு பிளேஸ் இட் ஹியர். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதோட எட்ஜில் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுக்கலாம். இன்னொன்று வேணும்னா யூ கேன் ஜஸ்ட் கிரியேட் திஸ். ஓகே. ஸோ திருப்பியும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கிரிட் மேலே இப்போ நான் ஏதாவது ஒரு கலர் போட போகிறேன். சரியா? ஸோ ரெட் அப்படின்றதுனால செலக்ட் பண்ணாலே ரெட் வர்றதுனால ஐம் நாட் யூஸிங் ரெட். ஓகே. ஸோ அதுக்கு பதிலாக ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் கலர். சரியா? இதை கொண்டு வந்து கரெக்டாக இந்த கிரிட் மேலே விட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்கிஷ் கலராக இருக்குது. லெட் மீ கோ வித் அதர் கலர். ஸோ கரெக்டாக கலர் தெரியல அப்படின்றதுனால ஐம் கோயிங் டு கோ வித் அதர் கலர். ஜஸ்ட் கிளிக் ஹியர். ஓகே. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கை ப்ளூ எடுத்து நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். விட்டோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கைட் கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கைட்ஸை நீங்கள் ஈஸியாக மூவும் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எடிட் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ட்ராக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கைடை செலக்ட் பண்ணியிருக்கனால கைடோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே இருக்கும். ஸோ கைடோட ப்ராப்பர்ட்டிஸில் உங்களுக்கு எந்த மாதிரியான கைட் வேணும் அப்படின்றது நீங்கள் கொடுத்துக்கலாம். சின்ன டாட்ஸ் வேணுமா, பெரிய டாட்ஸ் வேணுமா? ஓகே. நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கலர் மாறிடும், ரெட் கலராக வந்துடும். ஓகே. செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும். நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு கலர் நீங்கள் இந்த இடத்துல கூட போய் மாற்றிக்கலாம். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். சரியா? ஸோ இப்போ இதில் போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஓகே. பாக்ஸ் BOXES பாக்ஸஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்டாக இருந்தாலும் இதை வந்து பெருசு பண்ணிடுறேன், ஸ்கேல் பண்ணிவிட்டு. ஓகே. ஜஸ்ட் கிரிட்டு கூட ஈஸியாக ஸ்னாப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஸ்னாப் பண்ணும்போது ரொம்ப ஈஸி. ஸோ செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கெட் ஸ்னாப்டு டு த கைடாக இருந்தாலும் சரி, கிரிட்டாக இருந்தாலும் சரி. ஓகே. ஸோ ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி ஈஸியாக ஸ்னாப் பண்ணிக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ். சரியா? இப்போ கைடு அப்படின்றது இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் இதை எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம மேக்ஸிமம் நம்ம ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ணும்போது, ஒரு ஃபைலாக ஒர்க் பண்ணும்போது கைட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த கைட்ஸ் அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக அலைன் பண்ணுறதுக்கும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கைட்ஸ் யூஸ் ஆகும். சரியா? ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் நம்ம ஓகே. ஸோ கைடை செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்தீங்கனாலே அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அலைன். ஓகே. ஸோ அலைனில் ஒரு அலைன் இருக்குது. அது என்ன அப்படின்னா அலைன்மெண்ட் கைட்ஸ். ஓகே. ஸோ அலைன்மெண்ட் கைட்ஸ் அப்படின்றது இங்கே நான் கொடுக்குறேன். சரியா? அலைன்மெண்ட் கைட் கொடுத்துட்டு நான் வந்து என்னுடைய கர்சரை நான் மூவ் பண்ணுறேன். ஓகே. ஸோ கர்சரை நான் மூவ் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்கள். எனக்கு ஆப்ஜெக்ட் பக்கத்தில் போனோடனே அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் டாட்டட் லைன்ஸ் வருது பாருங்க.
ஓகே. ஸோ அந்த டாட்டர் லைன்ஸ் எதுக்குன்னா, ஸோ நான் இப்போ இந்த ஹைட்டுக்கே நான் வந்து ஒரு பாக்ஸ் வரைகிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ பாருங்க, ஜஸ்ட் கரெக்டான அந்த ஹைட்டுக்கு வந்துருச்சா. ஸோ இங்கே போட்டு ஐ ஜஸ்ட் கிவ் கிரீன் கலர். ஸோ இங்கே போயிட்டு பாருங்க, கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ பாருங்க, ஸோ கரெக்டாக உங்களுக்கு அந்த லைன்ஸ் வந்து கிளீனாக தெரியும். சரியா? ஸோ ஈஸியாக நீங்கள் மேட்ச் அவுட் பண்ணிக்கலாம். இந்த அலைன்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாகவும் அண்ட் ஆல்சோ ஃபாஸ்ட்டாக மாடல் ஷேப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ ஈஸி அலைன்மெண்ட்ஸ். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அந்த அலைன்மெண்ட்ஸை ஈஸியாக போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கோரலால் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்றது ஃபுல்லாகவே யூ கேன் ஜஸ்ட் டூ இட் இன் ப்ராப்பர்ட்டி பார். ஓகேவா? ஸோ இப்போது அதுக்கு என்னுடைய டூல் பார்க்குள்ளே போகிறேன். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து டூல் பார் இந்த சைடில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ட்ராக் ட்ராப் பண்ணிங்கனாலே வச்சுக்கலாம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் இந்த டாட்டட் லைன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கனாலே யூ கேன் பிரிங் இட் அப். ஓகே. ஸோ இதில் போய்ட்டு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ ரெக்டாங்கிள் டூல் வச்சு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ ரெக்டாங்கிள். ஓகேவா? ஸோ அதே ரைட் சைடில் யூ ஹாவ் த ஃபில் டூல். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ சி தட் யூ ஹாவ் அ கலர் பேலட். கிளிக் பண்ணிங்கன்னா யூ சி இது வந்து ஃபில் ஆகிடும். ஓகேவா? ஸோ ரெக்டாங்கிள் ஃபில் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் மூவ். ஓகே. ஸோ இதில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணாலும் இட் கோஸ் டு 0. ஓகே. ஸோ லெட் மீ ஹாவ் இட் ஹியர். ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சுக்கு மாறணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் 8 ஹியர். ஓகே. ஸோ கிளிக்கிங் ஓகே. ஓகே. இல்லாட்டி என்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது 8ல் வந்துடுச்சு. அண்ட் ஆல்சோ டவுன். ஓகே. ஸோ ஒய் ஆக்சிஸில் இப்போ எனக்கு வந்து ஒரு 2ல போகணும் அப்படின்னா இஃப் ஐ ஜஸ்ட் கிவ் ஹியர் 2 அப்படின்னு கொடுத்தா நான் 2ன்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா யூ சி தட் இந்த ஆப்ஜெக்ட் வந்து மேலே போயிடுச்சு. ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு. எதனால அப்படின்னா இப்போ இந்த இடத்துல 0 ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா நான் இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ஐ ஹவ் செட் இட் ஹியர். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0 இங்கே ஸ்டார்ட் ஆகும் அண்ட் ஆல்சோ 0 இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ இது நான் +2 கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ +2 கொடுத்ததுனால இட் கோஸ் அப். ஓகே. -2 கொடுத்தா நீங்கள் கீழே கொண்டு வரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 2ல இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து -2ல போகணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு ஆட் 4 ஹியர். ஓகே. ஸோ -4. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக யூ ஹாவ் திஸ் 2 பொசிஷன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் டு ஒர்க் ஆன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ யூ கேன் ஜஸ்ட் கிவ். ஓகே. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் நான் -4ல வேணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கிவ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 8ல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 0 கொண்டு வந்துக்கிறேன். ஓகே. ஸோ -8 ஃபஸ்ட் கொடுக்குறேன். ஸோ -8. ஸோ பார்த்தீங்கன்னா 0க்கு வந்துருச்சு பொசிஷன். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் -4. ஸோ பார்த்தீங்கன்னா -4க்கு உங்களுக்கு அலைன் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஆல்சோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஜஸ்ட் கிவ் த வேல்யூ. ஓகே. ஸோ இப்போ 4 கொடுத்தேன், வெறும் 4 கொடுத்தேன், தட் இஸ் +4 கொடுத்தேன் அப்படின்னா 0க்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் பாசிட்டிவாக கொடுக்கும்போது இட் கோஸ் டு த பாசிட்டிவ் ஆக்சிஸ். ஓகே. ஸோ நெகட்டிவ் கொடுக்கும்போது இட் கோஸ் டு த நெகட்டிவ் ஆக்சிஸ். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒய் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் உங்களுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த வேல்யூவில் வேணும் இல்லாட்டி கரெக்டாக அலைன் பண்ணணும் அப்படின்னும் போது யூ கேன் ஜஸ்ட் யூஸ் திஸ் ஆப்ஷன்ஸ். ஓகே. ஸோ எங்கே இருந்தாலும் சரி. ஓகே. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னா இப்போ நான் இதை வந்து நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ ஹியர். யூ கேன் ஜஸ்ட் மூவ் டு ஜம்ப் டு 3 inches. ஓகே. ஸோ 3 inchesக்கு நான் ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் 3 ஹியர். ஓகே. எக்ஸ் ஆக்சிஸ் ஓ ஒய் ஆக்சிஸ் வேணும்னா -3 கொடுத்துக்கோங்க. ஸோ 3. ஸோ பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் கம்ஸ் டு த வேல்யூ. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். ஓகே. ஈஸியாக இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் பண்ணிடலாம். ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி இன்ட்ராக்டிவாக நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் டுவர்ட்ஸ் த பேஜ். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம ஸ்கேலிங் பார்க்கலாம். இது வந்து ஸ்கேலிங். ஓகே. ஸோ இதில் போயிட்டு 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஸ்கேல் ஆகிடுச்சு. இதுலேயும் போயிட்டு 3. ஸோ 3/3 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். 3 inch by 3 inch ஒரு ஸ்கொயரை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஈஸியாக நீங்கள் ஒரு ஸ்கொயரை நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூ இப்போ எனக்கு வந்து 4/3 வேணும், ரெக்டாங்கிள் வேணும் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் இங்கே வேல்யூ கொடுத்து கூட நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு 5 அப்படின்னு கொடுத்தா நார்மல் ஸ்கேலிங்க்கு வந்துடும். சரியா? ஸோ இது வந்து எனக்கு இங்கே 100% கொடுக்குறேன்னா ஆட்டோமேட்டிக்காக செப்பரேட்டாக உங்களுக்கு 100% கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்கேலிங் வந்து பெர்சன்டேஜ் வைஸாக நீங்கள் பண்ணும்போது நீங்கள்
இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இது லாக் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு இடத்துல நீங்க மாத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு இடத்துலயும் மாறிடும். சரியா? அண்ட் ரொட்டேஷன் இங்க ஓகே ரொட்டேஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க போயிட்டு வேல்யூ கொடுக்குறேன் ஒரு 20 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பாத்தீங்கன்னா எனக்கு 20 ஆக்சிஸ் வந்து ரொட்டேட் ஆயிருக்கு. ஓகே 40 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 40 ஸோ பாத்தீங்கன்னா 40 ஆக்சிஸ் எனக்கு ரொட்டேட் ஆயிருக்கு. ஓகே ஸோ ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் உங்களுக்கு எப்படி வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ என்ன வேல்யூ நீங்க கொடுக்குறீங்களோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூ வந்து இங்க சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மிரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி மிரர் கொடுக்கணும் அப்படின்னு நான் பார்க்கலாம். அதுக்கு ஐம் கோயிங் டு கிரியேட் ஷேப் ஹியர். ஓகே ஸோ ரெக்டாங்கிள் ஷேப். ஓகே ஸோ ரெக்டாங்கிள் ஷேப் கிரியேட் பண்ணி ஒரு எல்லோ கலர் கொடுக்குறேன். சரியா? ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா யூ சி மிரர் ஹாரிசான்டலி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்றேன். பாத்தீங்கன்னா யூ சி தட் மிரர் வந்து உங்களுக்கு ஹாரிசான்டலா மிரர் ஆகுது. ஓகே நெக்ஸ்ட் ஒன் வெர்டிக்கலா வேணும்னா வெர்டிக்கல். ஓகே ஸோ பாத்தீங்கன்னா வெர்டிக்கலா நீங்க மிரர் பண்ணிக்கலாம். சரிதா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆப்ஜெக்ட் வந்து நீங்க மிரர் பண்றதுக்காக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே ஸோ இது மட்டும் இல்லாம யூ சி தட் இப்போ இந்த இடத்துல நான் பிக் டூல் எடுத்து கிளிக் பண்ணோடனே பாத்தீங்கன்னா ஒரு 8 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இங்க காமிக்கும். ஓகே ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஓகே ஸோ இந்த 8 பாயிண்ட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல ஒரு பைவட் இருக்கு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணி டிராக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா ஸ்கேல் ஆகுது. ரைட்? ஸோ இங்க லாக் பண்ணிருக்கனால எனக்கு ஈவன் ஆகுது. இதை நான் லாக் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஸ்கேலிங். சரிதா? ஸோ லாக் போட்டுக்கிறேன். ஸோ ஐ கேன் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஸ்கேலிங் ஹியர். தெரியுதா? ஸோ ஈஸியாக நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆக்சிஸில் மட்டும் வேணும், ஒரு ஈவன் ஷேப்பில் வேணும்னா யூ கேன் கோ ஃபார் கார்னர். ஓகே அன்ஈவனாக வேணும்னா ஸோ டாப் அண்ட் பாட்டம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் நான் ரொட்டேஷன் பண்ணணும் அப்படின்னா எப்படின்னா இந்த இடத்துல போய் வேல்யூ கொடுக்குறோம்ல அப்படி இல்லாமல் இந்த இடத்துல பைவட் பாயிண்ட் இருக்குல்ல அதில் ஒரே ஒரு கிளிப்பி பண்ணீங்க அப்படின்னா யூ சி தட் உங்களுக்கு கார்னர்ஸ் எல்லாம் ரொட்டேஷனுக்கு வந்துடும். ஸோ ஐ கேன் ஈஸிலி ரொட்டேட். ஓகே எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் நான் ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணி எனக்கு எந்த டைரக்ஷனில் வேணுமோ அந்த டைரக்ஷனில் நான் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் 0ன்னு கொடுத்துட்டீங்கன்னா 0 வந்துடும், அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் யூ கேன் ஷேர் இட். ஓகே ஸோ இந்த நடுவில் தரஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னரில் உங்களுக்கு ரொட்டேஷன் ஆப்ஷன் இருந்தது. அதில் சென்டரில் போனீங்கன்னா யூ கேன் சி தட் ஐ கேன் ஷேர் இட். ஓகே ஸோ ஈஸியாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி டு எடிட் அண்ட் ஆப்ஜெக்ட். ஓகே ஷேர் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்கேல் பண்ணிக்கலாம், ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து மிரர் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் மிரரும் எடுத்துக்கலாம். சரியா? ரொம்ப ஈஸியாக நம்ம மிரர் எடுக்க முடியும். சரியா? நெக்ஸ்ட் ஒன் டூப்ளிகேட். ஓகே ஸோ இதில் இந்த ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் டூப்ளிகேட் எடுக்க போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஸோ எடிட்டில் போயிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் டி கொடுத்தோடனே டூப்ளிகேட் ஆயிடுச்சு. சரியா? ஸோ ஐ கேன் ஹாவ் இட் செப்பரேட்லி. ஓகே ஸோ திருப்பி டூப்ளிகேட்னா கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட். ஸோ எடிட்டில் போயிட்டு டூப்ளிகேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட். பட் பார்த்தீங்கன்னா இதில் நான் டூப்ளிகேட் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக லாங்கில் வந்துருச்சு. எதுக்காக அப்படின்னா ரிப்பீட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே டிரான்ஸ்ஃபார்மில் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி கொடுக்கும். சரி அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு பென் டூல் எடுத்துக்கிறேன். சரியா? பென் டூல் எடுத்துட்டு ஒரு கர்வ் மட்டும் இந்த மாதிரி போடுறேன். சரியா? ஒரு கர்வ், இந்த கர்வ் எடிட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த பாயிண்ட்க்கு போயிட்டு I can just have free form tool. Okay so இதில் போயிட்டு ஷேப் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷேப்பை செலக்ட் பண்ணி I'm going to adjust it. இது நம்ம ஃபியூச்சரில் நம்ம பார்க்கலாம். ஓகே I have it like this. சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் ஒன்று போட்டிருக்கேன். சரியா? ஷேப்பை போட்டு இப்போ இதை எல்லோ கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் டூப்ளிகேட் பண்ண போகிறேன். சரியா? கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு ஓகே ஸோ கரெக்டாக சென்டரில் ஃபிட் பண்ணிவிட்டு இதில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ரொட்டேஷன் பண்ணுறேன். ரொட்டேஷன் பண்ணிவிட்டு இப்போ நான் திருப்பி கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன்? ஸோ ஆட்டோமேட்டிக்காக இட் ஹஸ் கிரியேட்டட் அ ஷேப். ஓகே ஸோ நான் கிரியேட் பண்ணதை அப்படியே மெமரியில் வச்சுட்டு வாட் இட் டஸ் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி அதை அப்படியே வந்து
உங்களுக்கு amount of repetitions வந்து அதே distance அதே rotation அதே transformல உங்களுக்கு காமிக்கும். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளா நீங்க இதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஆப்ஜெக்டா இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே தனித்தனியா இருக்கு. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ இந்த எல்லாமே செப்பரேட்டா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை நான் வந்து குரூப் பண்ணணும். ஓகேவா? ஸோ குரூப் பண்றது எப்படி, இல்லாட்டி ஒரே ஆப்ஜெக்டா மாத்துறது எப்படி அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் குள்ள போயிட்டு, ஓகே, ஆப்ஜெக்ட் மெனுக்குள்ள போயிட்டு குரூப்ல குரூப் ஆப்ஜெக்ட் கண்ட்ரோல் G அப்படின்னு கொடுத்தீங்கன்னா குரூப் ஆப்ஜெக்ட் வரும். ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பா இருக்கும். சரியா? குரூப்பா இருந்ததுன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயாவது நீங்க கொண்டு போய் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அன்குரூப் பண்ணா ரைட் கிளிக் பண்ணி இங்கேயே கூட அன்குரூப் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அன்குரூப் ஆயிடும். சரியா? ஸோ இப்படியும் அன்குரூப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆப்ஜெக்ட்ல போயிட்டு நீங்க இதுலயும் போயிட்டு அன்குரூப் ஆல் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் லாக் லேயர்ஸ். ஸோ லாக் பண்ணிக்கலாம். ஸோ லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இதை மூவ் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு பின்னாடி ஏதாவது லேயர்ஸ் இருக்கு, அதை வந்து செலக்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த லாக் ஆப்ஜெக்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாக் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப்ஜெக்ட் நீங்க எதுக்கு லாக் கொடுத்தீங்களோ அது வந்து லாக் ஆயிடும். ஸோ திருப்பியும் ஆப்ஜெக்ட் குள்ள போயிட்டு லாக் அன்லாக் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா திருப்பியும் உங்களுக்கு எடிட்டபிளா யூல் கெட். சரியா? நெக்ஸ்ட் ஒன் கம்பைன். இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட்ல போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் ஈஸிலி கம்பைன் இட். ஓகே, ஸோ கம்பைனுக்கும் குரூப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா யூ சி அ டிஃபரன்ஸ் ஹியர். ஓகே, ஸோ கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவர்லே ஆகக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கட் ஆயிருச்சு. பட் குரூப் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாடிஃபிகேஷனும் இல்லை, ஜஸ்ட் சிம்பிளா வந்து உங்களுக்கு குரூப் ஆயிருச்சு. இங்க பாத்தீங்கன்னா யூ சி தட் ஓவர்லே ஆகக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் கம்பைன். அப்படி இல்லை அப்படின்னா சிம்பிளி யூ கேன் கோ ஃபார் குரூப். ஓகேவா? ஸோ அதே இல்லை ஆப்ஜெக்ட்ல பிரேக் கர்வ் அபார்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா திருப்பியும் நீங்க எல்லாத்தையும் செப்பரேட்டா எடுத்துக்கலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா நம்ம கம்பைன் அண்ட் பிரேக் அபார்ட் அப்படின்றத நம்ம கொடுத்துட்டோம். சரியா? ஸோ ரொம்ப ஈஸி டு ஒர்க் வித் தீஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, நீங்க ஹைட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஹைட்ல போயிட்டு ஆப்ஜெக்ட் ஹைட்ல போயிட்டு ஹைட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஹைட் ஆயிடும். திருப்பி ஷோ பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ டு ஆப்ஜெக்ட் ஹைட்ல போயிட்டு ஷோ ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது வந்து ரொட்டேஷன்ல இன்னொரு ஆப்ஷன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பென் டூல்ல ஐம் கோயிங் டு கிரியேட் திஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஷேப். ஓகே, ஸோ இந்த ஷேப் ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகே, ஜஸ்ட் deleted. ஸோ புதுசாக நான் கிரியேட் பண்ணுறேன். பென் டூலில் எடுத்து I'm going to create this shape. ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு ஸ்னாப் ஆகிறதுனால it looks like this. ஸோ grid snap எடுத்துடுறேன் and I'm going to go for this. ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஷேப்காக கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டல் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ இதை கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு இப்போ ஐம் கோயிங் டு டிரான்ஸ்ஃபார்ம் திஸ், ரொட்டேட் பண்ண போறேன். சரியா? ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் கோ ஃபார் விண்டோஸ் டாக்கர்ல போயிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நார்மலா இங்க டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டாக்கர் வந்து கிரியேட் ஆகும். சரியா? ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு பெட்டல் வந்து இந்த இடத்துல இருந்து ரொட்டேஷன் ஆகணும். ஸோ பைவட் பாயிண்ட் இங்க இருக்கு. இப்போ நான் இதை ரொட்டேட் பண்ணேன்னா என்னுடைய பைவட் பாயிண்ட் வந்து இங்க இருந்து ரொட்டேட் ஆகுது. சரியா? ஸோ எனக்கு அங்க இருந்து ரொட்டேட் ஆகக்கூடாது. ஸோ இந்த பிளேஸ்ல இருந்து ஆகணும். ஸோ அதுக்கு இங்க போய் பண்ணாம இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ல செகண்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட். ஓகே, ஸோ சென்டர்ல வேணுமா கார்னர் கீழே வேணுமா பாத்தீங்கன்னா நான் இங்க கிளிக் பண்ணவே யூ சி தட் என்னுடைய பைவட் பாயிண்ட் வந்து மாறிடுச்சு. ஓகே, ஸோ எவ்வளோ ரொட்டேஷன் வேணும், ஓகே, எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணும், எவ்வளோ இன்ச்சஸ் வேணும், ஸோ எல்லாமே இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, பாயிண்ட்ஸ் சென்டிமீட்டர் ஆர் வாட் எவர் த ரூலர். ஓகே, ஸோ உங்கள் ரூலர் எப்படி இருக்கோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் இந்த கார்னரில் இதை கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, ஸோ ரொட்டேஷன் செலக்ட் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு going to place it here. ஓகே, ஸோ அது கரெக்டாக சென்டர் பிளேஸ் ஆயிடுச்சு. பிளேஸ் ஆனதுக்கப்புறம் எத்தனை காப்பீஸ் அப்படின்றது இங்கே கேட்கும். ஸோ ஐம் கோயிங் டு கிவ் 12. ஓகே, 12 கொடுத்து அப்ளை பண்ணோன்னே 12 இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஸோ
I'm going to increase it. Okay, so இல்லாட்டி இங்க இருந்தே ஒரு 6 கொடுத்துக்கிறேன், திருப்பி apply. So பாத்தீங்கன்னா எனக்கு fill ஆயிடுச்சு. So I have completed with my flower. So ஒரு circle and also the red color கொடுத்துட்டு I can just place it at the center of the flower. Okay வா? So பாத்தீங்கன்னா I have created a sunflower. சரியா? ரொம்ப simple to create with the transformationல rotation அப்படின்றத வச்சு நம்ம ரொம்ப சிம்பிளா நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். சரியா? I'm going to save this. So இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு நான் ரீகலெக்ட் பண்றேன். So நியூ டாக்குமெண்ட் எப்படி எல்லாம் செட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ நியூ டாக்குமெண்ட்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்தீங்க. அதுக்கப்புறம் கைட்ஸ், அப்புறம் கிரிட்ஸ் அண்ட் ரூலர்ஸ் எப்படி நம்ம மாடிஃபை பண்ணலாம், அண்ட் ஆல்சோ எப்படி வந்து அதை கலர் சேஞ்ச் பண்ணலாம், எப்படி வந்து அலைன் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை எப்படி ஸ்கேல் பண்றது, ரொட்டேட் பண்றது, மூவ் பண்றது, ஷேர் பண்றது, ஸோ இந்த விஷயங்கள் பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மிரரிங் அண்ட் டூப்ளிகேட்டிங் ரெண்டுமே பார்த்தோம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் குரூப் அன்குரூப் பார்த்தோம். ஓகே, ஸோ எப்படி குரூப் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பாக இருக்கு, அண்ட் ஆல்சோ எப்படி வந்து கம்பைன் பண்ணும்போது அந்த ஓவர்லே ஆகக்கூடிய எல்லா விஷயங்களும் மாறுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ அதில் பிரேக் அப்பார்ட் கம்பைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எப்படி பிரேக் அப்பார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஒரு ஆப்ஜெக்டை எப்படி வந்து லாக் பண்ணுறது, அன்லாக் பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம் டாக்கர்ல நம்ம ரொட்டேஷன் மட்டும் பார்த்தோம். ஓகேவா? இன் ஃபியூச்சர் கிளாஸஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம், அண்ட் ஆல்சோ ஆர்டர், அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.